எலுமிச்சம்பழத்தை வச்சே நம்ம காரிய சித்தி பண்ணலாம். இது இப்போ பொதுவாக எலுமிச்சம்பழம் ராஜகனிங்கிறது போக இது வந்து சித்தி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு செஞ்சோம்னா அது 100% நமக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபோன் மாதிரி தான். ஏதோ ஒரு தூரத்தில் இருக்க ஒரு நபர் கூட நம்ம ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசுகிற மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா தெய்வ சக்திகளையும் மந்திரங்களை மூலயமா அந்த மந்திரத்தை அந்த எலுமிச்சம்பழத்திட்ட சொல்லி நம்ம அந்த தெய்வங்களை அழைக்கும் போது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து சக்திகளையும் நமக்கு இழுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சாதனம். செல்ஃபோன் மாதிரி தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளையும், நல்ல சக்தியாக இருந்தாலும் சரி, கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நமக்கு இழுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சாதனம் தான் இந்த எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு நம்ம காரிய சித்தியை ஏற்படுத்திக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோ பதிவுகளில் மாதிரி இந்த எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, விலை பேசாமல் போய் ஒரு 3 எலுமிச்சம்பழம் கொடுங்க அப்படின்னு கொடுத்து கடையில் காசை கொடுத்துட்டு விலை பேசாமல் அவங்க எவ்வளோ பேலன்ஸ் திருப்பி தராங்களோ அதை வாங்கிட்டு இந்த 3 எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து இதை நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை அறையில் வச்சு உங்கள் தலையை சுற்றி நல்லா இப்படி 21 தடவை நல்லா சுற்றிட்டு இந்த 3 எலுமிச்சம்பழத்தை வச்சு நீங்கள் என்ன காரியத்துக்காக வேண்டிக்கிட்டு, இப்போ நான் ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறேன், இப்போ இடம் பார்க்க வர்றவங்க இந்த இடத்த பிடிச்சி போய் வாங்கிடணும், இவங்க வாங்கிட்டா அவங்க மூலியமாக எனக்கு செல்வம் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சி வேண்டிக்கிட்டு இந்த 3 எலுமிச்சம்பழத்தை நல்லா 21 தடவை உங்கள் தலையை சுற்றி இது பண்ணிவிட்டு கறிக்கிறணும். சட்டியில் போட்டு நல்லா கறிக்கிட்டு இது கூட கொஞ்சம் கோரோசனை, புணுகு, அரகஜா இதெல்லாம் சேர்த்து கொஞ்சோண்டு நெய் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு மை மாதிரி வந்துடும். அதை எடுத்து நீங்கள் டெய்லி நெத்தியில் வச்சுட்டு போனாலே போதும். உங்களுக்கு அதாவது இது செய்கிறதுக்கு முன்னாடி அதை எதற்காக அதை நீங்கள் நல்லா வேண்டிக்கிட்டு செஞ்சிடணும். தொழிலுக்கா, இல்லை ரியல் எஸ்டேட்டுக்கா, இல்லை சிறு தொழில் பண்ணுறவங்க, இல்லை ரோட்டில் சில்லறை கடை வச்சுருக்கவங்க, இல்லை ஆட்டோ ஓட்டுறவங்க, வாகனங்கள் நல்லா ஓடணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க, இந்த மாதிரி என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழில் உங்களுக்கு சித்தி ஆகணும் அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு அதற்கான காரியத்தை நினச்சி உங்கள் குலதெய்வங்கள், இஷ்ட தெய்வங்கள் எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு இதை ஒரு மண் சட்டியில் போட்டு கறிக்கி எடுத்து அதை நீங்கள் டெய்லி நெத்தியில் வச்சுட்டு போனாலே உங்களுக்கு அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிரும்.